பாசத்திற்குரிய மேலூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியலுக்கு ஏன் வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். எங்கள் அப்பா நிறைய பேருக்கு தெரியும். முதல்ல சொல்லிட்டாங்க, சொந்த பணத்தில் கேஸ் போட்டு நீர்மட்டத்தை உயர்த்தினார். அது தீர்ப்பு வாங்கி 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்தில் பேபி அணையை பலப்படுத்தி இருந்தால் 152 அடி ஆக்கியிருக்கலாம் முல்லைப்பெரியார் அணையை. அதை யாருமே செய்யலை. 20 வருஷம் எத்தனையோ எம்பிக்கள் இருந்திருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருந்திருக்காங்க, எத்தனையோ அரசுகள் வந்திருக்கு. ஓட்டு கேட்கும்போது நம்மகிட்ட வர்றாங்க. ஆனால் அதை ஏன் செய்யலை? அவங்க செஞ்சுருந்தா 152 அடி ஆக்கியிருந்தா நம்மளுக்கெல்லாம் தண்ணி நம்ம போராடாமையே வந்திருக்கோம், இருபோகம் கூட வந்திருக்கும். அதெல்லாம் செய்யலை. இதெல்லாம் என் மனுஷை கஷ்டப்படுத்துச்சு. அப்பா அவ்வளோ செலவழித்து வாங்கினாரு, இப்போ அரசியல்வாதிகளாக நம்ம ஏமாற்றிட்டுருக்காங்களே அப்படின்ற வெறி தான் எனக்கு இருந்தது. அப்புறம் அலங்காநல்லூர் சர்க்கரை மில்லையெல்லாம் திறந்து கரும்பு போட்டால் நிறைய விவசாயிகள் இருப்பீங்க. கரும்பு போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு தெரியும். 5 வருஷத்துக்கு மறுக்காம்பு விடலாம். இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, வெட்டுறதுக்கு மெஷின் வந்துருச்சு. ஆனால் நம்ம அந்த நெல்லையே நட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் ஆட்கள் தேவை நிறைய இருக்குது, தண்ணி தேவை நிறைய இருக்குது. நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் இப்போ கிணத்துல தண்ணி இருக்குது, கரும்பு விவசாயம் பண்ணலாம். வெறும் 30 கோடி 30 கோடி, ஒரு 100 கோடிக்கு ஜல்லிக்கடல் தட்டுறாங்க. அது ஒரே ஒரு நாளைக்கு ஜல்லி மாடை திறக்க போகிறாங்க. ஆனால் இந்த 3 மாவட்ட விவசாயிகள் அந்த சர்க்கரை ஆலையை திறந்தா ஒரு 5000 10,000 விவசாயிகள் கரும்பு போடுவாங்க. ஒரு 5000 பேர் கரும்பு வெட்டுவாங்க. லாரி தொழிலாளர்கள் பயன்பெறுவாங்க. எவ்வளோ டீ தொழில், எல்லா தொழிலுமே பெருகும், பணப்புழக்கம் இருக்கும். அதை செய்ய மாட்டேன்றாங்க. அதை கேட்டால் நீங்கள் போகிறான்னா திறந்துருவோமான்றாங்க. வாய்க்கால், பொதுப்பணித்துறை வாய்க்கால் எங்கேயாவது ஒழுங்காக இருக்கான்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய விவசாயிகள் சொந்த பணத்தில் வெட்டிக்கிறாங்க. கேட்டால் எங்களுக்கு பணமே வர்றதில்லை சார், எல்லாத்தையும் இலவச திட்டங்களுக்கு அது இதுக்கு அனுப்பிடுறாங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது? வந்ததில் நான் 5ல் 1 பங்கு கூட வரல, அதுலேயும் பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எதை கேட்டாலும் இப்படி பதில் சொல்கிறாங்க. நம்ம போராட்டம் பண்ணால் கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எருமாப்புனா முந்தியெல்லாம் போராட்டம் பண்ணால் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு நல்ல லீடர். நம்ம போராட்டம் பண்ணால், நம்ம 4 வழிச்சாலையில் அவங்கள எடுத்து போராட்டம் பண்ணோம். அப்போது அங்கே ஒரு எஸ்பி இருந்தவர், ஆமாங்க ஒரு தண்ணி வந்தால் 2 தண்ணி வந்தால் அந்த பயிர் விளைஞ்சிரும்னு அறிக்கை கொடுத்தாரு. அவங்க நம்ம மேலே கேஸை கூட வாபஸ் வாங்கிட்டு உடனே தண்ணி திறந்தாங்க. அவங்க ஒரு தலைவி. அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் எதையுமே செய்ய மாட்டேன்றாங்க. இந்த அரசு ஊழியர்லாம் பாருங்கள், அவங்கெல்லாம் காலங்காலமாக அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ கோரிக்கை செஞ்சு இப்போ மனசில் போயிருக்காங்க. நம்மளை அதை விட கேவலமாக நடத்துகிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? விவசாயிகள் தானே, பாமர மக்கள் தானே, 500 ரூபா காசு கொடுத்தா போதும், அப்புறம் என்ன ஜாதியை சொல்லி அந்த ஜாதியில் ஒரு வேட்பாளர் நிறுத்தி ஜாதியை சொல்லி ஓட்டுவாங்கன்னு சொல்லி ஜெயிச்சிடலாம். இந்த 2 பிடிச்சிட்டாங்க. ஆனால் 2 தான் நடக்குது. நம்மளே நிறையா பேர் அதுக்கு ஏமாந்துடுறோம். ஒரு உடம்புக்கு முடியாட்டி ஜாதி பார்த்து டாக்டர்கிட்ட போமா, நல்ல டாக்டர்கிட்ட போமா? சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், உங்கள் ஜாதிக்கார ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா, நல்லா இருக்க ஹோட்டலில் சாப்பிடுவீங்களா? அரசியல்வாதி மட்டும் ஏன் ஜாதிக்குன்னு ஓட்டு போகிறீங்க? நல்ல அரசியல்வாதி, நம்மளுக்கு சேவை செய்கிற அரசியல்வாதி, எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு ஓட்டு போடுங்க தயவு செஞ்சு. எனக்கு கூட போடுறதை பற்றி எவ்வளோ யோசிங்க. ஆனால் நல்ல அரசியல்வாதிக்கு போடுங்க, அப்போதான் நம்மளுக்கு சேவை செய்வாங்க. ஒரு காலத்தில் கக்கஞ்சி அவரெல்லாம் சமூக நீதியை பின்பற்றினார். சிவராமன் வெள்ளலூரில் ஒருத்தர் இருந்தார், பெரிய கருப்பணம்னு கொட்டக்குடியில் ஒருத்தர் இருந்தார், பெரிய கருப்ப நாடாண்டு மேலூரில் இருந்தார். இவங்கெல்லாம் இணைச்சிக்கிட்டு மேலூர் வளர்ச்சிக்காக பாடுபட்டாங்க. அவங்கெல்லாம் தலைவர்கள். இன்றைக்கி இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க? வர்றாங்க, நம்மகிட்ட 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு கேட்க காசு கொடுத்து வாங்கிடுறாங்க, நம்மளை மறந்துடுறாங்க. கல்யாணத்துக்கு எப்பாவது கூப்பிட்டா வர்றாங்க, நம்ம கஷ்டத்துட்டதெல்லாம் பங்கு பெறதில்லை. 5 வருஷம் முடிஞ்சோன்னா திருப்பியும் ஓட்டு கேட்க வர்றாங்க. நம்மளும் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கேட்டால் அவர் யாருக்கும் கெடுதல் பண்ணலேன்றாங்க. கெடுதல் பண்ணாட்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, இல்லாதவங்க கூட கெடுதல் பண்ணாட்டி அது இப்போ எடுத்து பார்த்தா தான் தெரியும். படித்த இளைஞர்கள்லாம் இங்கே இருக்கீங்க. நாங்கள்லாம் வேட்பாளர்கள்லாம் அஃபிடவிட் போட்டிருக்கோம். அந்த அஃபிடவிட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க, யார் யார் எப்படி பண்ணியிருக்காருன்னு. நான் வருஷத்துக்கு ஒரு 20-25 லட்ச ரூபா எனக்கு பெட்ரோல் பங்கில் வருமானம் வருதுன்னு போட்டிருக்கேன். ஒரு வேட்பாளர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா செலவழிச்சிட்டு இருக்காரு. அவர் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா வருமானம் காட்டியிருக்காரு. இப்போ அவருக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? அவர் எப்படி நம்மகிட்ட உண்மையாக நடப்பார்? நம்மகிட்ட ஒழுங்காக நடப்பாரா? இன்னைக்கு ஜெயிச்சிருவார். அவர் வெளியூர்லேருந்து வந்திருக்காரு.
அப்புறம் போயிடுவார். நம்ம போய் அவர் ஜெயிச்சுட்டா நம்ம போய் கேட்க முடியாது. அதுக்கப்புறம் எப்படி போய் கேட்போம்? அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுப்பாங்க, அரசியல் அதிகாரம் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டுவாங்க. நம்ம அதிகாரம் அந்த ஓட்டு தான். இந்த ஓட்டை தவற விட்டீங்க, நம்ம தலையெழுத்து அவ்வளோதான்னு வாழ வேண்டியதுதான். அதனால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்துங்க. நல்லபடியாக பயன்படுத்தி நல்லபடியாக பயன்படுத்துங்க. நான் உங்களுக்காக நிற்கிறேன். நம்ம மேலூரில் இந்த மாற்றத்தை கொண்டாடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னைய நம்பி நான்குவழி சாலைக்கு அவ்வளோ பேர் வந்தீங்க. 10,000 பேர் திரண்டோம், கடையெல்லாம் அடைச்சோம், எல்லாம் செஞ்சோம். யார் வந்தாலும் யாருக்கு என்ன பாதிப்பு இருந்தாலும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு பணம் தர முடியாது ஓட்டுக்கு, ஆனால் நல்ல சேவை தர முடியும். உங்களுக்கு நல்ல ரோடை தர முடியும், நல்ல தொழிற்சாலையை கொண்டு வர முடியும், தண்ணியை வருஷம் கொண்டு வர முடியும். நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு, இவங்க இருக்கவங்க மட்டும் கேட்கல, தொகுதியில் இருக்கவங்க எல்லாத்தையும் கையெடுத்துக்க முடி கேட்குறேன். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. காசுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கு 70 காசு. உங்கள் விலை அதுதானா பாருங்கள். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. யாசகம் பெறவங்க கூட 10 ரூபாய்க்கு குறைச்சி வாங்க மாட்டேன்றாங்க. வாங்குங்க காசு. அது நம்மகிட்ட கொள்ளையடிச்ச காசு தான். யாராவது உழைச்ச காசை கொடுப்பாங்களா? நான்லாம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறேன். எங்கள் அப்பா எளிமையான வாழ்க்கை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சும்மா ஒரு நாள் 200 ரூபா தான் எனக்கு போகுது வாழ்க்கை. எங்கள் ஊருக்காரர்கள்லாம் என்னை பற்றி தெரியும், நான் எப்படி சிம்பிளாக இருப்பேன்ட்டு. நான் பெருசாக செலவழிக்க மாட்டேன். பெருசாக செலவழிக்கிறதா தேவை இருந்தால் செலவழிப்பேன், ஒரு இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா கொடுப்பேன். ஆனால் ஏன் சுய தேவையை நான் குறைச்சிக்கிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் இதில் ஏமாந்துடாதீங்க. தொகுதியில் இருக்க மக்கள்லாம் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு பணம் நிறைய விளையாடுது. ஓட்டுக்கு 2000 ரூபா 3000 கூட கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் ஏமாந்துட்டா 5 வருஷம் போராட அவங்க வரமாட்டாங்க, திருப்பி நான் தான் வருவேன். ஆனால் அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அவங்க போனாலும் நான் ஜெயிக்காடி கூட உங்களோட நிற்பேன், உங்களுக்காக கடைசி வரைக்கும் போராடுவேன், தண்ணி கொண்டாடுவேன். அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு கம்ப்யூட்டர் சின்னத்தில் 11ஆம் நம்பரில் வாக்களித்து வெற்றி பெற செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இது எனக்காக வாக்கு இல்லை, உங்களுக்கான வாக்கு, உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிற வாக்கு, நம்ம மேலூர் வளர்ச்சிக்கான வாக்கு. உங்கள் அனைவரையும் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாசத்திற்கும் அன்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே, கையில் தண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன தண்ணியை பற்றி ஒரு கதை இருக்குது, தயவு செஞ்சு கேளுங்க. 18ஆம் நூற்றாண்டு, இன்னையிலேருந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி முல்லை பெரியாறு அணை இல்லை. நம்ம பகுதி மலை மறைவு பிரதேசம், கம்மாயெல்லாம் இருந்துச்சு, ஆனால் மழை பெய்யாது. பஞ்சம் பட்னின்னு நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கில் இறந்துருக்காங்க. வரிசையாக ஒரு 10 வருஷம் ஆங்கிலேயர்காரங்க சாப்பாடு கொடுத்து பார்த்துருக்காங்க, காசு கொடுத்து செலவழித்து பார்த்துருக்காங்க, அரிசி வாங்கி கொடுத்து பார்த்துருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம கவர்மெண்டே திவாலாயிரும், இவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுத்து விவசாயம் பண்ண வைப்போம் அப்படின்னு கருணை உள்ளத்தோட அவங்க கொண்டாந்த தண்ணி இது. நம்ம அதுக்கப்புறம் நம்ம வருஷம் வேற யாருமே ஏதாவது அணையை கட்டியிருக்காங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? 1891, கரெக்டாக ஒரு 150 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளாம் என்ன பண்ணுறீங்க? ஒரு குடிநீருக்காக ஒரு அணையை கட்டலாம், எதாக இருந்தாலும் குடிநீருக்கு பெண்ணிக்கு அணையிலேருந்து உடனே எடுத்துடுறாங்க. நம்ம ஏதாவது தண்ணி பத்தலைன்னு கோர்ட்டுக்கு போனால் தண்ணி குடிக்காமல் மக்கள் செத்து போயிடுவாங்கன்றாங்க. தண்ணி எந்த மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க? பூரா மினரல் வாட்டர் கொடுக்குறாங்களே. நீங்கள் தான் எங்கே தண்ணி ஒழுங்காக கொடுக்குறீங்க? சாக்கடை கலந்த தண்ணியை தானே கொடுக்குறீங்க. அதனால் இந்த தண்ணியை பற்றி நிறையா வரலாறு இருக்குது. இந்த தண்ணியை கொண்டாடுறதே எங்கள் அப்பா வந்தார். இந்த தண்ணிக்கும் நம்ம மண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது. மேலூருக்காகத்தான் இந்த அணையை கட்டினாங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றோம். இந்த அரசியல் நம்ம ஜாதி மதம் இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது. இந்த தண்ணிக்காக, இந்த தண்ணி இல்லைன்னா நம்ம எங்கள் அப்பா கேஸ் பண்ணலை, நானும் தண்ணி கொண்டாட ஒரு 5 வருஷம் விட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வீங்க? விவசாயத்தை விட்டுருவீங்க, வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவீங்க. நம்ம இங்கே மண்ணில் இருந்த மக்கள்லாம் வெளியூர் போயிடுவோம். இப்போ நிறைய ஊரில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த மண்ணை காக்கிறதுக்காக இந்த தண்ணியை பற்றி பேசுகிறோம். இந்த தண்ணியும் நம்மளையும் பிரிக்க முடியாது. நம்ம உயிருள்ள வரைக்கும் இந்த தண்ணியை காப்பாற்றி நம்மளுக்கு கொண்டாந்துருவோம். கண்டிப்பாக விவசாயம் ஒரு காலத்தில் ஒரு பெரிய லாபகரமான தொழிலாக மாறும். எல்லாமே விளைநிலமாக மாற்றிட்டுருக்கு. யாருமே தயவு செஞ்சு நிலங்களை வித்துறாதீங்க. கண்டிப்பாக அது சொல்கிறேன். இது அமெரிக்காவில் பில்கேட்ஸே நிறைய நிலம் வாங்கி வச்சுருக்காரு. இது எல்லா அறிஞர்களுக்கும் தெரிஞ்ச உண்மை. இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் இன்னும் 10 வருஷம் கழித்து நம்ம முன்னேறிடலாம். அதனால் நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு எனக்கு கம்ப்யூட்டர் சின்னத்தில் 11ஆம் நம்பரில் வாக்கு போடுங்க. நன்றி, வணக்கம்.